இன்னைக்கு என்ன வீடியோனா ஒரு கோஸ்ட் வீடியோ தான். பேய் நம்ம பிடிக்க போகிறோம் பாட்டிலில். அது எப்படி பிடிக்க போகிறோம் நான் சொல்கிறேன். அது எப்படின்னா, ஒரு கண்ணாடி பாட்டுக்கு ஒரு சொட்டு ரத்தத்தை உள்ளே ஊற்றிட்டு பேய் இருக்கிற இடத்துல வச்சுட்டோன்னா அது வந்து ரத்தத்தை குடிக்கும் போதும் நம்ம போயிட்டு மூடிடணும். அது அப்போ தான் பேயை பிடிக்க முடியும். அது உங்களுக்கு வளருது. அது வந்து ரத்தத்தை குடிக்கும் போதோ நம்ம போயிட்டு அந்த மூடி எடுத்து மூடிட்டோன்னா பேயை நம்ம பிடிச்சிடலாம். பேயை வந்து உள்ளே போகிறதா அப்படின்னு சொல்லி எப்படி தெரியும்னா, நம்ம கிட்டே கேஜெட்டையும் நம்ம பக்கத்தில் வைக்க போகிறோம். அது பக்கத்தில் ஒரு கண்ணாடியும் வைக்க போகிறோம். அப்போ தான் பேய் வந்துதா வரலையான்னு சொல்லிட்டு தெரியும். நிறைய பயமாக வளருது வாயிலாம். ஏன்னா அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது செம்மையாக பயமாக இருக்குது. இந்த இடம் நீங்கள் பார்த்தாலே தெரியும். நான் போடுறேன் பாருங்க இடம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செம்ம பயமாக இருக்குது. அந்த டாஸ்க்கை பண்ணுவோம், வாங்க போகலாம். செம்மையாக பயமாக இருக்குது, செம்ம த்ரில்லாகவும் இருக்குது, வாங்க போகலாம். போனால் பாரு லொக்கேஷன் வந்துட்டோம். இப்போ நம்ம லொக்கேஷன் தான் இருக்கும். உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. இது உள்ள நம்ம ரத்தத்தை ஊற்றிட்டு நம்ம லாங்காக நின்று பார்ப்போம் ஏன் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தரல. செம்ம பயமாக இருக்குது. ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுறோம். திரும்ப முதல்ல ஏதாச்சும் இருந்துகிட்டே இருக்கிற மாரி இருக்குது. ரொம்ப பயமாக இருக்குது. பேயை வேறு பிடிச்சிட்டு நம்ம இதில் ஒரு வேளை பேயை வந்து பிடிச்சிட்டோன்னா நம்ம வந்து பொழைச்சி தான் இருக்கணும். நம்ம பொழைச்சி வச்சுட்டு போயிடணும் இந்த இடத்துலையே. இல்லைன்னா நம்மளை சும்மா விடாதான் அது. அதனால் இன்னும் பயமாக இருக்குது. சரி, மோஸ்ட்டாக ரிஸ்க் எடுத்து தான் பண்ண போகிறேன். வாங்க போகலாம். ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. சவுண்டு வருதுங்க. சவுண்டு வரும். இது அடி இது சவுண்டு வந்துதுங்க. பயமாக இருக்கு. டாஸ்க்கு முடிச்சுட்டு போவோம். போன வாட்டியே ரத்தத்தை விட்டு கையெல்லாம் வலி எடுத்துக்கு. திருப்பி ரத்தத்தை விட்டு தான் ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் இங்கே ரத்தத்தை விட்டு ரொம்ப பயமாக இருக்குது.
ஒரு வீடியோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறோம். மொத்தத்தை கொடுப்போம். பயமாக இருக்கு. ரத்தம் வருது பாருங்க. எவ்வளோ ரத்தம் வருது. நம்ம பாட்டிலில் விட்டுலாம். நம்ம பாட்டில் ஃபுல்லாக நம்ம ரத்தம் இருக்குதுல்ல. இந்த பாருங்க, நம்ம லாங்காக வச்சு பார்ப்போம். வாங்க. கையில் வர ரத்தம் வைக்கவே இல்லை, வந்துகிட்டே இருக்கு. நம்ம வச்சுட்டோம். கையில் ரத்தம் வந்துகிட்டே தான் இருக்குது. பக்கத்தில் மிஷினை வச்சுருவோம். பக்கத்தில் கண்ணாடியை வச்சுருவோம். கண்ணாடி வச்சுருந்தா பின்னாடி போய்ட்டு கண்ணாடி வச்சுருவோம். கண்ணாடி போய்க்கிற மாதிரி போகலாம். நம்ம வச்சுட்டோம். லாங்காக இருந்து பார்ப்போம். இல்லை என்ன வந்து சவுண்டு வருதா, என்ன கேட்குதான்னு சொல்லிட்டு வாங்க போகலாம். ஒன்றும் வரல. வந்ததுன்னா இது சவுண்டு கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லாங்காக போய் வச்சுட்டு வந்து நின்றுட்டுருக்கோம். செம்ம பயமாக இருக்குது. கையில் வர ரத்தம் வந்துனே இருக்குது. என் கைக்கிட்ட வரப்போதும் என் கிட்டே வரப்போதுன்னு சொல்லிட்டு செம்ம பயமாக இருக்குது. நம்ம ஜாடியில் ஊற்றி நம்ம வச்சுட்டு வந்துட்டோம். நம்ம வந்து ஆனால் சவுண்டு எதுவும் வரல. வரைக்கும் சவுண்டு வரல. நம்ம கிட்டே போய் பார்த்தா தான் தெரியும் உள்ள ரத்தம் எதுவும் இருக்கா இல்லை சொல்லிட்டு. அங்கே சவுண்டு எதுவுமே வரல. செம்ம பயமாக இருக்குது. என்ன போகவே தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். வாங்க. இது வரைக்கும் எதுவுமே வரல. நம்ம கிட்டே போய் பார்ப்போம். ஏதாச்சும் இருக்கா, உள்ளே என்ன இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க போகலாம். திரும்ப இடம்லாம் பயமாக இருக்குது. வாங்க போகலாம். பொருத்துக்கு செம்ம பயமாக இருக்குது. செம்ம பயம் இருக்குது. மூடிடலாம். இங்கே பாருங்க, எதுவுமே இல்லை. உள்ள ரத்தம் அப்படியே தான் இருக்கு. என் ரத்தம் பிளட்டு அப்படியே தான் இருக்குது. எதுவுமே இல்லை. ஆனால் உள்ளே பார்த்தீங்களா ஏதோ ஸ்மோக் ஏதோ பால் அடிஞ்ச மாரி இருக்குது. நான் வாங்கம்மா அப்படின்னு தான் தெரில. தெரியுதா உங்களுக்கு? உள்ளே ஏதோ ஒற்றை அடித்த மாரி இருக்குது. நான் சரியாக பார்க்கல இது. ஆனால் பாருங்களேன், உள்ளே வர ஒற்றை அடித்த மாரி இருக்குது. இது உள்ள கோஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். என் பிளட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கற்றுக்குறேன். என் பிளட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. இப்போ நம்ம மிஷினில் வச்சு பார்ப்போம். என் மிஷின் உள்ள இல்லை தான் நினைக்கிறத பாருங்க. எதுவும் அடிக்கல. அடிக்குது. பின்னாடி வச்சுக்கிறா அடி. பயமாக இருக்குது. இதெல்லாம் அச்சுது. அலாரம் வச்சுது. எது போயிடலாம். ஜாலியை உடச்சிட்டு போயிடலாம். வெளியே போகும்போது இங்கேயே உடச்சா
நம்ம ஆத்மா நம்ம கூடயே வந்துடும். நம்ம போயிடலாம். ஜாலியாக வந்து உடச்சிட்டே போயிடும். கண்ணாடி கூட வச்சோம், கண்ணாடியில் எதுவுமே தெரியல. நம்ம இது போயிடலாம். இந்த டாஸ்க்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான டாஸ்க் வேறு. நம்ம போகலாம். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம அலாரம் வச்சுது, ஆனால் இப்போ அடிக்க மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு ஒரு 2 கிளிக் கேட்டுது. சரி நம்ம கிளம்பிடலாம். ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது இடம். ரெட் லைட் வேறு அடிக்கிறாங்க. அடி நம்ம போயிடலாம், சீக்கிரமாக போயிடலாம். இந்த டாஸ்க் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். ரத்தத்தை சிந்தி பண்ணியிருக்கோம். ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோம். ரொம்ப தூரமாக தான் அதை பேசிகிட்டு இருக்கோம். எங்களே செம்மையாக பயந்துட்டோம். ஏன்னா அந்த மிஷின் வச்சோன்னா ஒரே ஒரு கிளிக் தான் ஆச்சுது. அதே செம்மையாக பயந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ரொம்ப தூரம் வந்து தான் ஷூட் பண்ணுறோம். இதுவே செம்மையாக பயந்துட்டு ரொம்ப தூரம் வந்து ஷூட் பண்ணிட்டுருக்கோம். என்ன பேசுதுன்னு எனக்கு தெரில. என்னடா இது இப்படி ஆகிட்டு இருக்குமோ அப்படின்னு நினச்சி பயந்துட்டே இருந்தோம். இது உள்ளே என்ன இருக்குன்னு கூட தெரில. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா சிலந்தி வலைலாம் இருக்குது. எங்களுக்கே தெரில சிலந்தி வலை உள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் பார்த்தோம் உள்ளே சிலந்தி வலைலாம் இருக்குது. இப்போ பாருங்கள் உள்ளே பால் அடிஞ்சு போன மாரி இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செம்மையாக பயந்து தான் இருக்கும். உள்ளே என்ன இருக்குன்னு கூட தெரில. நம்ம தலையை சுற்றி ஏன்னா உடச்சிட்டு போயிடுவோம். இல்லைனா நம்ம கூடியே வந்துடும். நம்ம நைட்டில் அப்புறமா தூங்க விடாது. சரி நம்ம அதை உடச்சிட்டு நம்ம வந்து கிளம்புவோம். நம்ம பயமாகிடுச்சு. டைமும் ரொம்ப ஆகிடுச்சு. மணி 1 மேலே ஆகிடுச்சு. நம்ம வந்து கிளம்பலாம். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருங்க. ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதில் பார்ப்போம். பாய்.